பிஃபோர் யூ மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இந்த வார திரை விமர்சனத்தில் மழை பிடிக்காத மனிதன் படத்தை பற்றி தான் நம்ம பார்க்க இருக்கோம். மழை பிடிக்காத மனிதன் அந்த டைட்டில் கேட்டவொடனே ஏதோ ஒரு கவித்துவமாக இருக்குது அப்படின்னு நினச்சோம்னா, சரி படமும் ஒரு கவித்துவமாக இருக்கும் அப்படின்னு நினச்சி போனால் அதுதான் இல்லை. படம் கட்டவிழ்த்து விட்ட ஒரு காளையாக சீறி பாயிற ஒரு ஆக்ஷன் படமாக இருக்குது. ஆக்ஷன் படம் பார்க்குறவங்களுக்கு ஒரு கறி விருந்து சாப்பிட்ட நிறைவு ஏற்படும். சினிமா ரசிகர்களுக்கு ஒரு ஃபுல் மீல் சாப்பிட்ட திருப்தி நிச்சயமாக அந்த படம் இருக்கும். அந்தளவுக்கு படம் ரொம்ப சிறப்பாக வந்திருக்கு. இந்த படத்தை விஜய் மில்டன் இயக்கி ஒளிப்பதிவு செய்திருக்கிறாரு. எடிட்டிங் பிரவீன் செய்திருக்கிறாரு. இசை அச்சு ராஜாமணி, விஜய் ஆண்டனி 2 பேர் சேர்ந்து பண்ணியிருக்காங்க. நடிகர்கள் விஜய் ஆண்டனி, சத்யராஜ், சரத்குமார், சரண்யா, தனஞ்சய், பிரிதிவி, மெகா ஆகாஷ், முரளி சர்மா, இயக்குனர் ரமணா, இன்னும் சிலர் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட ஒன்லைன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சலீம் படம் பார்த்தவங்களுக்கு இந்த படம் ரொம்ப எளிதாக புரியும். சலீம் படம் பார்க்காதவங்களுக்கும் இந்த படம் புரிகிற மாதிரி சொல்லப்பட்டு இருக்குது. ரொம்ப அழகாக சொல்லியிருக்காங்க. சலீம் படத்தில் வந்து கிளைமேக்ஸில் வந்து அந்த ஒரு மந்திரி மகனை கொலை பண்ணிவிட்டு இவர் தப்பிச்சிடுறாரு. ஸோ அப்படி தான் அந்த படத்தை முடித்தாங்க. இதோட கண்டினியூட்டியாக அந்த படம் வந்திருக்கு. ரொம்ப பிரமாதமாக வந்திருக்கு. ஆக்ஷன் படம் ரொம்ப விறுவிறுப்பாக, கொஞ்சம் கூட சோர்வடையாமல் வேகமாக போகிற மாதிரி ஒரு ஜெட்டு வேகத்தில் படம் அழகாக போயிட்டுருக்கு. அந்த படத்தில் வந்து ஏன் மழை பிடிக்காத மனிதன் அப்படிங்கிற ஒரு டைட்டில் வந்ததுன்னா, தன்னோட காதல் மனைவி இறந்து போகும்போது அந்த நேரத்தில் மழை பெய்யறதுனாலே என்னமோ இவருக்கு மழை என்னவே பிடிக்கவே மாட்டேங்குது. ஸோ அந்த படத்தில் வந்து மனைவி இறந்ததோட விஜய் ஆண்டனி இறந்துட்டார்னு மக்களை நம்ப வச்சுறாரு நம்ம சரத்குமார். இந்த படத்தில் கதை சொன்ன விதமும் கதையில் வரும் கருத்தும் ரொம்ப ரொம்ப அருமையாக வந்திருக்கு. படத்தில் வந்து நடிகர்கள் பார்த்திங்கன்னா, சத்யராஜும் சரத்குமாரும் அவங்க வந்து படம் ஃபுல்லாக வரலைனால அவங்க ரொம்ப முக்கியமான காட்சியில் அந்த படம் முழுக்க விஜய் ஆண்டனியை தாக்கணும் அப்படிங்கிற குறிக்கோளில் தான் இவங்க பயணப்படுறாங்க. நண்பர்களாக இருக்காங்க, ஆனால் அவரை போட்டு தரணும் அப்படிங்கிறத ஒரே குறிக்கோளாக இருக்காங்க. இது ஏன் அப்படிங்கிற கேள்விக்கு படம் விடை சொல்லுது. அதை தாண்டி பிரிதிவு அப்படின்னு சொல்லி அவர் நண்பராக ஒருத்தர் வர்றாரு. படம் ஃபுல்லாக முற்பகுதியில் அவர் தான் நகைச்சுவை நிறையா சொல்கிறாரு. சில இடங்களில் சிரிக்க முடியுது, சில இடங்களில் சிரிக்க முடியல. இருந்தாலும் அவர் ஏன் அப்படின்னா, அவர் வந்து ஒரு இந்தி நடிகர் மாதிரியே நம்ம பார்வைக்கு பண்ணுறாரு. இதுக்கு ஒரு நல்ல தமிழில் ஒரு நகைச்சுவை நடிகர் போட்டிருந்தால் ஒருவேளை நம்ம சிரிச்சிருக்கலாம்னு நினைக்கிறேன். பட் ஆனால் ஒரு இந்தி முகம் அப்படியே மனசில் இருக்கிறதுனால ஓரளவுக்கு சிரிக்க முடிஞ்சது, சில இடங்களில் சிரிக்க முடியல. கதாநாயகி மெகா ஆகாஷ் ஓரளவுக்கு அவங்களுக்கு கொடுத்த கேரக்டர் அவங்க சரியாக பண்ணிட்டாங்க. தனஞ்சய் அப்படிங்கிற வில்லன் வந்து பார்த்திங்கன்னா, ஆரம்பத்தில் தலைவாசல் விஜயை மிரட்டி அவர் சுற்றி வாங்குற காட்சியாக இருக்கட்டும், அதனோட ஒரு எல்லா விஷயத்துக்குமே ஃபிங்கர் டிப்பில் ஒரு கணக்கு சொல்லுவார். இது எப்படி இப்படின்னு சொல்லும்போது பார்த்திங்கன்னா, படம் பார்க்குற ஆடியன்ஸுக்கெல்லாம் இந்த வட்டிக்கு இந்த இமெயிலை எதுவுமே வாங்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு இது ஒவ்வொரு சில படங்களை சொல்லிட்டு வராங்க. பட் இந்த படத்தில் சொல்லும்போது வந்து ஒவ்வொரு ரூட்டு நமக்கு ஒரு நினைவூட்டல் மாதிரி வந்துடுது. ஸோ இது வாங்கினா அதோட விளைவுகள் என்ன, குடும்பம் எப்படி சிதையும், அதனால் என்னென்ன விளைவுகள் ஏற்படுங்கிறத படத்தில் சொன்னது வந்து மக்களுக்கான ஒரு தகவலாகவும் ஒரு பாடமாகவும் நம்ம புரிஞ்சுக்க முடியுது. ஸோ படம் வந்து ரொம்ப 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 நல்லா வந்திருக்கு. படத்துக்கு மிகப்பெரிய பலமே பார்த்தீங்கன்னா இசையும் வசனமும் தான் சொல்லலாம். ஏன்னா வசனங்கள் அந்தளவுக்கு தியேட்டரில் வந்து கிளாப் அடித்து கைத்தட்டுற மாதிரி நிறைய இடத்துல வந்திருக்கு. எத்தனை நாளைக்கு தான் இருக்கிறவன் இல்லாதவனை ஏமாற்றிட்டு இருப்பான், இருக்கிறவன் இல்லாதவனை ஏமாத்துகிற காலம் இனிமேல் வரவே கூடாது அப்படின்னு சொல்லும்போதெல்லாம் அந்த காட்சியெல்லாம் ரொம்ப நம்மளை ரசித்து இது பண்ணுற மாதிரி இருக்கும். விஜய் ஆண்டனி ஒரு இடத்துல வந்து சரண்யாவிட்ட, தம்பி நாளைக்கு பார்க்கலாமா அப்படிங்கிற, நாளைக்கெல்லாம் நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி, நீ நாளைக்கு நம்ம பார்க்குறது மீட் பண்ணுறது நீயும் நானும் எடுக்கிற முடியலப்பா, அதுக்கு மேலே ஒரு சக்தி இருக்குது அப்படின்னு சொல்லும்போதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி தீமை அழியணும் அப்படிங்கிற காட்சியும் சரி, அந்த சொல்லப்பட்ட ஒரு சூழலும் பார்த்திங்கன்னா மனசுக்கு நமக்கு டச் பண்ணுற மாதிரி இருக்குது. என்னடா என்ன மாதிரி வார்த்தைகள், சில பொக்கிஷமாக சில விஷயங்கள் பார்த்திங்கன்னா, ஒரு கட்டுரைகள்லாம் பார்த்திங்கன்னா வார்த்தைகள் ரொம்ப நம்மளை மனத்தை ரொம்ப ஈர்க்கிற மாதிரி வரும். அந்த மாதிரி படத்தில் வசனங்கள் நிறைய இடங்கள் நம்மளை ஈர்க்கிற மாதிரி வந்திருக்கு. ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரிஞ்சுக்கிறது அந்த உலகமே இயங்கிக்கிட்டு இருக்குது அப்படிங்கிற ஒரு சரண்யா அந்த சொல்கிற டைலாகில் மற்றவங்கள ஒருத்தர் மற்றவங்களை தெரிஞ்சு நமக்கு என்ன கிடைக்க போகுது, அந்த மாதிரி வசனங்கள்லாம் பார்க்கும்போது அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க கரெக்டாக செய்யணும் அப்படிங்கிற ஒரு நினைவூட்டல் வருது. மற்றவங்கள நம்ம தெரிஞ்சு நமக்கு என்ன லாபம் அப்படிங்கிற கேள்வியும் ஒரு எழுது. ஸோ படத்துக்கு வந்து இசையும் பாடலும் மிகப்பெரிய பலமாக இருக்குது, வசனங்களும் மிகப்பெரிய பலமாக இருக்குது. விஜய் ஆண்டனி மற்ற படங்களை தாண்டி இந்த படத்தில் வந்து கொஞ்சம் ஆக்ஷன் காட்சியில் கொஞ்சம் ஸ்பீடாக ஃபைட் காட்சியெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. அவருக்கு சலீம் படம் வந்து ஒரு பிரேக் கொடுத்துச்சு, அதன் பிறகு பிச்சைக்காரன் மிகப்பெரிய வெற்றியை கொடுத்தது. இது சலீம் படத்தோட தொடர்ச்சிங்கிறனால இந்த படமும் மிகப்பெரிய வெற்றி படம் அமைஞ்சு அவருக்கு மேலும் தமிழ் சினிமாவில் இன்னும் ஒரு பெரிய வளம் வருவார்னு நிச்சயமாக நம்புகிறேன்.